எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க செஞ்சனா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட டெரஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக என்டையர் எங்களோட டெரஸை நான் வந்து சுற்றி காமிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து துளசி மாடம், துளசி செடி. இது வந்து வாங்கி ஒரு 4 months கிட்டே இருக்கும். 2 வருஷம் ஆக போகுது இது வாங்கி. இது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை செடி. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கற்பூரவள்ளி. இது இன்னொரு துளசி. அப்புறம் வந்து இந்த செடி பார்த்திங்கன்னா வந்து இது ஏதோ புதுசாக வளருது போல், என்னன்னு தெரியல. நஞ்சாவட்டையாமா. இது வந்து செம்பருத்தி வாடி போயிடுச்சு பாருங்கள், வெயிலில் எப்படி கருகி போயிடுச்சு. இது வந்து இன்னொரு வகையான துளசின்னு நினைக்கிறேன். இது வந்து கலர் வாயில் நுழைய மாட்டுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ், ஆல் டைம் ஃபேவரட். பன்னீர் அது எப்போவுமே லீவ்ஸ் அப்படி தான் இருக்குமாமா. இது வந்து நித்திய மல்லியாமா. இதோ பாருங்க, பூ பூத்துருக்க பாருங்க. பிரிக்க கூடாது, இன்னும் ஒரு 5 month வளரணும். 5 month இல்லை, இன்னும் ஒரு 1 week ஆனால் ஃபுல்லாக பூத்துரும். இது வந்து ஏதோ கம்பு வச்சுருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்பருத்தின்னு நினைக்கிறேன். அந்த கலையிலேருந்து வருது அது. சாரி, அந்த கலை வேறு, இந்த கலை வேறு. இது வந்து இது வந்து கலர் காக்கட்டான்னு சொன்னாங்கல்ல அது. இதுவும் வந்து ஒரு வகையான மல்லிப்பூ, நித்திய மல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஹைபிஸ்கஸு. இது ஹைபிஸ்கஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுண்டக்காவாமா. இன்னொரு 1 year விட்டா எல்லாம் பெருசாகி நம்மளே தாண்டிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆகாயம் பார்த்த இதுதான் வந்து வானத்தை பார்த்த மிளகா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், இப்படி பார்த்துருக்கு. ஆக்சுவலி வந்து மிளகாய் இன்னும் கொஞ்சம் நேரம் இது பூ பூத்திருக்கு. இதுதான் வந்து சில்லியோட பூ. இது வந்து ஃப்ரூட்டு, அதோட வெஜிடபிள். சில்லி வந்து எப்போவுமே இப்படி தானே இருக்கும், சில்லி. அது வந்து இப்போ வந்து மேலே இப்படி பார்த்தா மாதிரி இருக்குது, மேலே வானத்தை பார்த்தா மாதிரி இருக்குது. இது வந்து என்ன செடின்னு தெரியல. மாதுளையாமா, சின்னதாக இருக்குது. இது மாதுளையா? இது மாதுளை. இது வந்து பன்னீர் ரோஸ். இது வந்து லேடி பூ, எல்லாருமே தெரியும். இது வந்து தேன் பூ. இது பட்டர் பிங்க் ரோஸ். அது வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு கலரில் ரெட் கலரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து தேன் கூட இருக்கும். இது வந்து பிங்க் கலர் ரோஸ். ஆமாம், இன்னும் மொட்டு வரல. இது வந்து மேரிகோல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ்ன்னு நினைக்கிறேன். இது பன்னீர் ரோஸ். எவ்வளோ பெருசாக வந்துருக்கு. இது வந்து வாடாம்பூ, வாடாமல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஸு. அப்புறம் தக்காளி எல்லாம் இல்லை. நாங்கள் ஃபுல்லாக வந்து தக்காளி வரோம். இது வந்து திருநீர் பச்சையா. நாங்கள் முன்னாடிலாம் வந்து தக்காளி நிறைய வச்சுருந்தோம். அதுலேருந்து தான் நாங்கள் சமைப்போமே தக்காளிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிலில் இப்போ ரொம்ப வாடி போயிடுச்சு. இது வந்து டெரஸ், நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் பார்த்து சூப்பராக இருக்கும். இது வந்து சாதாரண மிளகா. இது வந்து குண்டு மிளகா. அம்மே சுத்திக்குச்சு. இருவாச்சியா? இது வந்து ஜாதி. அப்புறம் இது வந்து நம்ம ஆல் டைம் ஃபேவரட் கரும்பு. இது நம்ம வந்து ஜான்வரி தான் வந்து அறுவடை பண்ணுவோம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக துளசி இருக்குது. இது வந்து கற்பூரவள்ளி. நம்ம இப்போ வந்து நம்ம டெரஸை வந்து பாதி பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நாங்கள் விளாட்ற இடம். ஆக்சுவலி இங்கே வந்து ஒரே இது மாதிரி போட்டிருப்பாங்க, வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும். இங்கே வந்து நாங்கள் விளாட்ற இடம். குக்கிங்லாம் வந்து இங்கே தான் பண்ணுவோம். இது வந்து கேட்டு, டெரஸ்க்கு உள்ளே வர கேட்டு. இப்போ நம்ம பாட்டி தான், இவங்க தான் வந்து இந்த இதுக்கே வந்து ஹோல் என்டையர் ப்ராப்பர்ட்டி. இவங்க தான் வந்து இந்த செடிக்கே வந்து ஆள். இது வந்து இது உள்ள வந்து ஏர்த் வார்ம்ஸ்லாம் நிறைய இருக்கும். இதில் கீரை போட போகிறாங்களா?
இது வந்து பிரண்டை எல்லாருக்குமே தெரியும், எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது அடியிலலாம் வந்து உரம் வச்சுருக்காங்க, மண் உரம். உங்களுக்கு தெரியுதா? உரம் தான் இது கீழே. இதில் பாதியே வந்து எங்கள் பாட்டி வந்து செடி தான் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா துணி காய போடுற த்ரெட்டு, அதாவது இங்கே நூல். இது வந்து ஒயர் போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது. இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து லைட்டு வந்து இங்கே இருக்குது. இங்கே லைட்டு, இங்கே ஒரு லைட்டு. டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்களுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த சைடு போயிடலாம். இந்த சைடு கொஞ்சம் வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து ஏதோ ஒரு செடி வச்சுருக்காங்க. இது வந்து புதினாவா எதுன்னு தெரில. இதுவும் தேவையில்லாத திங்ஸு. இது என்னது பக்கெட்டில்? செம்பருத்தியா? புதினா பார்த்துருப்பீங்க. புதினா ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதில் வந்து அந்த காலத்து கேன் டீ இருக்குது. அப்புறம் பானை இது இருக்குமே தண்ணி, அது இருக்குது. ஒரு இது இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்து கொஞ்சம் தேவையில்லாதது. அப்புறம் அந்த கோகனட் ஷெல் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து குப்பை. இதுதான் வந்து நாங்கள் தண்ணி குடிக்கிற டேங்க்கு, ஹோல் டேங்க். இங்கே வந்து ஃபுல்லாக துணியெல்லாம் காய போட்டிருப்பாங்க. இது வந்து அந்த சைடு வீடு எங்கள் தான். இதுதான் வந்து எங்களோட ஹோல் டெரஸ். ஓகே, இந்த செடியெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமுதாஸ் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. ஓகே, பாட்டி பாய் சொல்லுங்கள். பாய்.